கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 11-12. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை. வார்த்தை என்பது குழந்தையாக பிறந்து வளர்ந்த சில மாதங்கள்லிருந்து நமக்கு வந்துடும். நாம் பேசுகிறோம், கேட்கிறோம், குவியல் குவியலாக வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் பதிகிறது. மூட்டை மூட்டையான வார்த்தைகளை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். கடல் அலை போல பேசுகிறோம். செல்பேசி வந்த பிறகு இன்னும் அதிகமாக பேச்சு அதிகமாகிவிட்ட ஒரு காலம். இப்போ ஏற்ற சமயத்திலே சொன்ன வார்த்தை, அதுக்கு ஒரு விசேஷம் இருக்கிறதாக ஞானி சொல்கிறார். வார்த்தை ஆனால் ஏற்ற சமயத்திலே சொல்வது அது எப்படி இருக்கும்? ஒரு சரியான வார்த்தையை சரியான சமயத்தில் சரியான வகையிலே சொல்வது அப்படி இருக்கு இல்லையா? இதெல்லாம் நாம் காலத்தால் தான் கற்றுக்கொள்வோம். அதை நாம் கற்றுக்கொள்ளலாம், அதை பிறரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளலாம், அல்லது நாமவும் பக்குவப்பட்டு கற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒரு கிறிஸ்தவன், ஒரு மனிதனுக்கு இந்த வார்த்தைகளை எப்படி நாம் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஆளுகை தெரியணும். ரூலிங் அவர் வேர்ட்ஸ், கவர்னிங் அவர் வேர்ட்ஸ், அது ரொம்ப முக்கியமானது. காரணம் என்னென்னா, தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் வார்த்தையினாலே படைத்தார். அப்போ வார்த்தை என்பது வேத புத்தகமாக நம்முடைய கையில் இருக்கிறது இல்லையா? அந்த வார்த்தைக்குள்ளே தான் ஜீவன், வல்லமை இருக்கிறது. இட் ஹாஸ் லைஃப் அண்ட் ஆல்சோ த பவர். அப்போ இந்த வார்த்தையை, நம்ம வாயின் வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, அதோட இயல்பு என்பது சமந்தான். நம்ம வார்த்தையின் அதிகாரம் ஓரளவுக்கு, தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் மிகப்பெரியது. நம்ம வார்த்தைக்கான வல்லமை ஓரளவு, தேவனுடைய வார்த்தையின் வல்லமை மகா பெரியது, அளவிட முடியாதது. நம்ம வார்த்தையின் உண்மை ஓரளவுக்கு தான், தேவ வார்த்தை உண்மை மட்டும்தான், சத்தியம் மட்டும்தான். இப்போ இந்த வார்த்தையை நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? சரியான நேரத்தில் சொன்னீங்க, நல்ல காலம் அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? சரியான நேரத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை ரொம்ப விசேஷமானதாக மாறிவிடுமாம். வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். 24ஆம் அதிகாரம் 26வது வசனம், செம்மையான மறுமொழி சொல்லுகிறவன் உதடுகளை முத்தமிடுகிறவனுக்கு சமானம். ஆச்சரியமான ஒரு உதாரணம் தான் இது. செம்மையான மறுமொழி, ரைட் ஆன்சர், ரைட் ரிப்ளை. நிறைய விஷயங்களுக்கு நாம் பதில் சொல்லி கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் நிறைய கேள்விகளுக்கு நாம் பதில் சொல்லுகிறோம். நாம பேசுவது ஒரு பக்கம் இருக்குமானால், கேட்போருக்கு பதில் சொல்வது, பதிலாக பேசுவது அப்படின்றது இன்னொரு பக்கம் இருக்கிறது. அங்கே மிக சரியாக, நேர்மையாக, உண்மையாக, அது உகந்ததாக, ரொம்ப பொருத்தமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படியே நாம் பதில் சொல்வது. வார்த்தையை பேசும் ஒரு வல்லமையை கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு வல்லமை, மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தின் கதவு, வாய்ப்புன்னு சொல்லலாம். பேசுதல் என்பது, நாம் இந்த பேசுதல் என்பதில் கவனமாக இருக்கிறோமா? நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை முன்னெடுத்து செல்லுகிறோம்? வாயின் வார்த்தைகளாலே வாழ்க்கையை கட்டி அமைக்கலாம். அப்போது சரியான நேரத்தில் சொல்லப்படும் வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கும் பிறருடைய வாழ்க்கைக்கும் பிரயோஜனமாக இருக்குமே. அதை பற்றி ஒரு சிந்தனை நமக்கு தேவை. 15:23, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. அப்போ இந்த 2வது இடத்துல மறுபடியும் பார்க்குறோம், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை. இதை நீங்கள் பெருசாக முக்கியமாக நினைக்கணும். சிலருக்கு அனுபவமே இருந்திருக்கும். சரியான நேரத்தில் சொன்னதுனால நான் தப்பிச்சேன், சரியான நேரத்தில் வந்து அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு அந்த வேலை கிடைச்சிது, சரியான நேரத்தில் அந்த வார்த்தை எனக்கு கிடைச்சிது, அதனால் என் மனசுக்கு தெளிவு வந்தது. இந்த மாதிரி ஒரு சரியான நேரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையினாலே நன்மை அனுபவித்தது ஒரு பக்கம்.
சரியான நேரத்தில் வந்து ஒரு வார்த்தையை சொன்னாங்க, என் வாழ்க்கையை தலைகீழ மாற்றிடுச்சு. அந்த நேரத்தில் எங்களுக்கு சொன்ன வார்த்தை மோசமான ஒரு விளைவை எங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கிடுச்சு. அந்த வார்த்தை மாத்திரம் சொல்லாமல் இருந்திருந்தா எங்கள் வாழ்க்கையே வேறு மாதிரி இருந்திருக்கும். இப்படியும் உண்டு இல்லையா? அப்போது சமயம் என்பதும் அதுக்குள்ளே பொருந்துகிற வார்த்தை என்பதும் ஒரு பெரிய சூழலை உருவாக்குகிறது, ஒரு பெரிய திருப்பத்தை உண்டாக்குகிறது, ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குகிறது. அப்போ நம்ம வாயின் வார்த்தைகளை ரொம்ப சர்வசாதாரணமாக வீணாக அதை ஒரு குப்பை மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது. 26ஆம் வசனம், துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளோ இன்பமானவைகள். வாய் வார்த்தைகள் மகிழ்ச்சி உண்டாக்கும், வாய் வார்த்தைகள் இன்பமாக இருக்கும். ஒருத்தர்கிட்ட பேசினா நமக்கு ரொம்ப பிடிக்கும், அவங்க பேசுகிற வார்த்தையெல்லாம் நமக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு குழந்தையின் மடலை கூட நமக்கு மகிழ்ச்சி தானே தருகிறது. அதில் வார்த்தையின் அர்த்தம், இலக்கணம் எதுவுமே இருக்காது. அப்போது ஒரு சத்தமாக நம்ம காதில் விழுகிற அந்த மடலையின் வார்த்தைகள், சொற்கள், மொழி நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்குது. அதே போல் பெரியவங்களாகிய ஒவ்வொருவருமே நாம் சொல்லும் வார்த்தை பிறருக்கு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கணும். இப்படி ஒரு யோசனை, ஒரு ஜாக்கிரதை நமக்கு தேவை. 16ஆம் அதிகாரம் 13, நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம், நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள். நீதியுள்ள உதடுகள், பேசும் வார்த்தைகளிலே நீதி இருக்கணுன்ற ஞாபகம் தேவை. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை எப்படி வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமமாச்சு? ஏன்னா அதில் தேவ நீதி இருந்தது, அதில் அன்பு இருக்கணும், அதில் கரிசனை, பரிவு, இரக்கம் இருக்கணும். முக்கியமாக அந்த வார்த்தையில் கிருபை இருக்கணும். இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குதே. ஆனால் நாம் வார்த்தை பேச முடியுன்றதுனால பேசிக்கிட்டே இருக்கிறோம், கேட்க முடியுன்றதுனால கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சி, இன்பம் தருகிறதா அல்லது வேதனையை நாம் உண்டாக்கி கொள்ளுகிறோமா? நான் சொல்லி மாட்டிக்கினேன், நானே அந்த வார்த்தையை விட்டேன், சிக்கலாக போச்சு. அந்த வார்த்தையை சொல்லாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய நஷ்டம் எனக்கு வந்திருக்காது. இப்படி பாருங்கள், ஏற்ற சமயத்தில் நீங்கள் சொன்ன ஒரு தவறான வார்த்தை கூட மிகப்பெரிய விளைவை வாழ்க்கையில் ஏற்படுத்திடுது. அப்போ ஒரு சரியான வார்த்தைன்னா அது நல்ல பலனை கொடுக்குமா இல்லையா? 24ஆம் வசனம், இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமுமாம். ஔஷதம்னா மருந்து. எலும்புக்கு மருந்தாக வார்த்தை இருக்குமாம். சோர்ந்து போயிருக்கும் பொழுது யாராவது ஒருவர் நம்மிடத்தில் அன்பாகவும் கரிசனையாகவும் நல்ல ஆலோசனைகளை, நல்ல புத்திமதிகளை சொல்லும்போது அது நமக்கு ஒரு புது தெம்பை, ஒரு புது பலனை கொடுக்கும். இப்போ தான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னதுனால, என் மனசுக்கு இப்போ தான் தெளிவு வந்திருக்கு, நான் குழப்பத்தில் இருந்தேன், உங்கள் வார்த்தை அப்படியே வெளிச்சமாக இருந்தது என் மனசுக்கு, இப்போ தான் எனக்கு கண்ணு தெரியுது. எல்லாமே ஏற்ற சமயத்தில் சொல்லப்படுகிற வார்த்தைகள் தானே. பாருங்கள், நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? 25ஆம் அதிகாரத்தில் 12, கேட்கிற செவிக்கு ஞானமாய் கடிந்து கொண்டு புத்தி சொல்லுகிறவன் பொற்கடுக்கனுக்கும் அபரஞ்சி பூஷணத்துக்கும் சரி. அப்போது வார்த்தை ஏற்ற சமயத்தில் சொல்வது என்பது ஒரு நல்ல ஆசீர்வாதமான பாக்கிய சொல்லாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் அல்ல. ஒரு தவறை தடுத்து நிறுத்தி புத்தி சொல்லி அந்த இடத்துல ஒருத்தரை காப்பாற்றணும்னா அது ஒரு சரியான வார்த்தை தான், அதுக்கும் விலை மதிப்பு. 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சுத்த இருதயத்தை விரும்புகிறவனுடைய உதடுகள் இனிமையானவைகள், ராஜா அவனுக்கு சிநேகிதனாவான். ராஜாவே ஒருவனை சிநேகிதனாக்க விரும்புவான் அப்படின்னா என்ன ஸ்பெஷாலிட்டி அவங்ககிட்ட இருந்துதான்? நல்ல சுத்த வார்த்தைகள். வார்த்தையில் சுத்தம். ஒன்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மாற்றுறது, பொய், மாய்மாலம், மறைத்தல், கபடம், இதெல்லாமே வார்த்தைகளில் காமிக்கலாம். அந்த மாதிரி மனிதர்கள் நம்ம சுற்றிலும் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே சுத்த வார்த்தையை பேசுகிற அப்படின்னா, சுத்தம்னா என்ன? அந்த வார்த்தை க்ளீன் பண்ணப்பட்ட இல்லை, ஒரு மாதிரி சுத்தம் பண்ணப்பட்டதா? அப்படி இல்லை, அதுக்குள்ளே இருக்கிற உண்மை தான் சுத்தம். கொலோசியர் 4:6, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உங்கள் வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாக, சாரமேறினதாக இருப்பதாக. என்ன, எப்போ எப்படி பதில் சொல்லணும், இன்னாருக்கு இன்ன பதில் சொல்லணும், எப்படி சொல்லணும்,
இந்த தலைமுறை அதில் ரொம்ப தவறுகிறது. அதனால தான் இன்றைக்கி பெரியவங்களுக்கு மரியாதையோடு பதில் சொல்லணும் தெரியல. தன்னை வழிநடத்துகிறவங்களுக்கு, தனக்கு நன்மை செய்பவங்க கிட்ட எப்படி பதில் சொல்லணும், எப்படி பேசணும். வாயின் வார்த்தையாலேயே வாழ்க்கையை கெடுத்து கொள்பவர்கள் இன்றைக்கி 10க்கு 9 பேர் ஆயிட்டாங்க. பெரும்பான்மையானவங்க அவங்க வாயின் வார்த்தையினாலேயே அவங்க வாழ்க்கையை, அவங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை அவர்கள் கெடுத்துக்கொள்கிறார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? வாயின் வார்த்தைகள் ஏற்ற சமயத்தில் அது சரியாக இருக்குமானால் அது ஒரு பழங்களுக்கு சமமாக இருக்குமா? 12:25 மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்வார்த்தை, கவலையோடு இருக்கிறவங்களுக்கு நல்ல வார்த்தை சொல்லணும். கவலையோடு நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க கவலையை இன்னும் பெருசாக்கி, பயத்தை அப்படியே பெருசாக்கி, ஏண்டா பேசணும், ஏண்டா இவங்கிட்ட அப்படின்ற மாதிரி நினச்சின்னு ஓடுற அளவுக்கு பண்ணிடக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறோம். கவலையோடு வந்து நம்மிடத்தில் பேசும் ஒரு நபருக்கு நாம் நல்ல வார்த்தைகளை சொல்லணும். அதுக்கு வேறு ஒன்றும் எங்கேயும் போய் அலையணும்னு அவசியமே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையின் வாக்குகளை எடுத்து சொன்னாலே போதும், அவனுக்கு ரொம்ப தெம்பா, ரொம்ப பலன் ஆகிடும்ல. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் எடுத்து காலையில் ஏதோ வசனம் பார்க்குறீங்க, ஒரு நல்ல வாக்குத்தத்தமாக இருந்தால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குல்ல. பரவாயில்ல, காலையில் முதல் வசனம் நல்ல ஒரு ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி நாம் பிறரோடு பேசும் பொழுது கவலையாக இருக்கிற ஒரு மனிதனுக்கு நல்வார்த்தைகளை பேசணுமே. லூக்கா 4:22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்றார்கள். ஆண்டவர் இயேசு எப்படி பேசினாராம்? கிருபையுள்ள வார்த்தைகளை பேசினார். ஏன்னா நமக்கும் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எந்த வார்த்தையை பேசுகிறீங்களோ, எப்படி பதில் சொல்கிறீங்களோ அது கிருபையுள்ளதாக, உப்பால் சாரமேறினதாக இருக்கணும். முன்மாதிரி ஆண்டவர் இயேசு தானே. அப்போ அவர் என்ன பேசினார், எப்படி பேசினார்ன்றது நமக்கு நல்ல முன்மாதிரி. அதை படிக்கலாம், அது இருதயத்தில் வச்சுக்கலாம், அதே மாதிரி நாம் பேசலாம். லூக்கா 10:39 அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். நாம் பேசினால் ஒருவர் அதை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஐயோ ஏண்டா இவன் பேசுகிறான், இவங்ககிட்ட போய் பேசுகிறதா, அவங்க நம்மக்கிட்ட பேச வந்துடுவாங்களோ, நம்ம அந்த மாதிரி ஆளாக இருக்குமா? யோசிங்க. நாம் பேசினால் ஜனங்க கேட்கணும், அவர்கள் அமர்ந்து கேட்கணும். ஓ இவங்க பேசுனா நான் கேட்கணும், எனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நாம் பேசணும். யோவான் 7:46 சேவகர் பிரதியுத்தரமாக, அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலம் பேசினதில்லை என்றார்கள். நம்முடைய பேச்சு எல்லாராலும் கவனிக்கப்படும், கேட்கப்படும். அவங்க அதை பற்றி பேசுவாங்க. நம்ம என்ன பேசுகிறோமோ அதை பற்றி அவங்க பேசுவாங்க. அது எப்படி இருக்கணும்? என்ன பேச்சு, அதில் எவ்வளவு கிருபை, எவ்வளவு அன்பு, அதில் எவ்வளவு அக்கறை தெரியுது, அப்படி இருக்கணும் இல்லை நம்முடைய பேச்சு. ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம், விலையேற பெற்றதாக இருக்கிறது நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள். அப்படி இருக்குதா? அப்படி இருக்கணும் அப்படின்றத நாம் கற்றுக்கொள்வோம், முயற்சி செய்வோம். தேவ வசனங்களை வாயில் வச்சுக்கிட்டோம்னா, அது இருதயத்தில் பதிய வச்சுக்கிட்டோம்னா, அதை கொண்டு பேசும் பொழுது அப்போ கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் வாயின் வார்த்தைகள் அதிகம் வீணாக இருக்கிறது, பிரயோஜனமற்றதாக இருக்கிறது. கிருபை நிறைந்ததாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க, அது பிரயோஜனமாக இருக்க நீ சொல்லியிருக்கிறீரே. எங்கள் ஆண்டவர் இயேசு பேசினதைப் போல அவர் வார்த்தையை கொண்டு நாங்களும் பேச எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கற்றுத்தாரும், ஞானம் தாரும், விவேகம் தாரும், புத்தி தெளிவு தாரும், நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு தாரும். உங்களுடைய வார்த்தை எவ்வளவு வல்லமையானது. நாங்கள் பேசவும், நாங்கள் அந்த வார்த்தையினாலே எங்கள் வாழ்க்கையிலே நிறைய காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளை காட்டிலும் பேசும் வல்லமை கொண்ட ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோமே, அதை மிக சரியாக பேச, உமக்கு பிரியமாக பேச, கிருபையுள்ள வார்த்தைகளை பேச எங்களுக்கு ஞானம் தாரும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.